ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நான் மில்க் மேடா செல்ஃப் மேட்ரா. காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நான் மில்க் மேடா செல்ஃப் மேட்ரா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே கெட்டு போகிறதுக்கு நான் என்ன மில்க் மேடா நான் செல்ஃப் மேட்ரா அப்படின்னு சொல்லி மணிமேலை நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கடைசியில் பேசினாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னடா மணிமேலைக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டா அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் எங்கே இருந்தோ யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பக்கம் உண்மை இருக்குது நேர்மை இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி மணிமேலை அந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதாகிட்டாங்க. அதாவது இவங்க சொல்கிறது யாருக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு கெட்டு போகிறதுக்கு நான் என்ன மில்க் மேடா நான் செல்ஃப் மேட்ரா, உங்கள் விஜய் டிவியை நம்பிலாம் நான் கிடையாது. நான் வந்து வேறு பக்கம் போய் என்னால் ஆங்கர் பண்ண முடியும், வேறு பக்கம் போய் என்னால் முன்னேற முடியும், எனக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் ஆதரவோடு எனக்கு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பதில் கொடுத்தாங்கல்ல, அது வந்து மக்களுக்கு எல்லாம் புரியும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சுயமரியாதை விஷயத்துக்கு இந்த ஃபேட்மேனுக்கு தான் வந்து சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அதே மாதிரி குறைசிக்கு வந்து லாச்சதுக்குன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க சொன்னதுக்குன்னு சொன்னா அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதெல்லாம் உண்மையை சொன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் ஏறிடுது. வாட்ஸ்அப்பில் குறைசி என்ன பண்ணியிருக்காப்புல, நான் மணிமேலை நான் உனக்கு ஆதரவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்குலாம் மணிமேலை வந்து கோவப்படுவாங்க. ஏன் இதே மணிமேலை வந்து அவங்கள கலாய்க்கலையா, புகழை கலாய்க்கலையா, என்னைய கலாய்க்கலையா, அப்படி கலாய்க்கிறதுக்குலாம் கோவப்பட்டிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டாரில் அதுக்கு தான் வந்து சரியான ஒரு செருப்படி கொடுத்தாங்க. கலாய்க்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்க சொல்கிறதுக்கு வந்து வித்தியாசம் தெரியாதா? அதாவது அவங்க வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா பிரியங்காட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொல்கிறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டு சுயமரியாதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் வெளியே வர்றாங்க. அதுதான் அவங்க வந்து அவங்களுடைய வீடியோவிலேயும் சொல்கிறாங்க. ஆனால் அதை அப்படியே மாற்றி எப்படி வந்து பேசலாம் பாருங்க. கலாச்சாலே மணிமேலை இப்படி கோவப்படுவாங்க அப்படின்னா அப்போ மணிமேலை அத்தனை பேரை கலாச்சிருக்காங்களே அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்து படித்தார்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சோட்டி பண்ணுறது அங்கே அப்படி தான் எழுதியிருக்காங்க, ஆனால் அதான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உசைன் வந்து பண்ணதெல்லாம் வந்து வேற லெவலில். சுயமரியாதை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினா ஃபேட்மேனு, அந்த ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேச மாட்டார். பிரியங்காட்ட வந்து பணத்தை தான் வாங்கிட்டு பேசுவார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதனால தான் அவர் இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே நீங்க பேசுறவங்களுக்கு அவங்கள நேர்முகமாக எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கும் தெரியாது. அவங்க யாருமே வந்து அங்கே கூட இருந்து பார்க்காதவங்க, அவங்களுக்கு யாருக்குமே வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற உண்மை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு அதை பற்றி எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. என்னையா அது இப்படி, இவர் வந்து மானத்தை பற்றி ஏன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. இவருக்கே தெரியாதாமா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேலுக்கு எதிராக பேச விட்டார், பிரியங்காவுக்கு வந்து ஆதரவாக வந்து பேச விட்டார், பணம் வாங்கியிருக்கிறதுக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக. லாயருக்கு, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு, டாக்டருக்கு, இவங்க யாருக்குமே வந்து சுயமரியாதை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இருந்துச்சு அப்படின்னா அவங்க 31ஆம் தேதிக்கு அப்புறம் சம்பளமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்க எல்லாத்தையுமே இழிவுபடுத்தினாங்க. அதுலேயும் சினிமா ப்ரொடியூசருக்கு சுயமரியாதை கிடையவே கிடையாது. சுயமரியாதை பார்த்தா அவங்க வந்து படம் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் சொல்லி மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருக்கணும். அது வந்து இல்லாதவர் அப்படி தான் வந்து பேசுவாங்க. அப்படியே வந்து கூச்சு பேசுவார். ஏன்னா இங்கே இல்லை இப்படிப்பட்ட கருத்தை அவனா சொல்லுவானா? சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுங்கள். இவங்க எல்லாத்துக்குமே டாக்டரு, அதுக்கப்புறம் லாயரு, இப்போ இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாத்துக்குமே சுயமரியாதை இல்லைன்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறது சரியாக தவறா சொல்லுங்கள். ஃபேட்மேனு சொல்கிறது சரியாக தவறா இல்லை அப்படிங்கிற அந்த மானங்கட்டவருக்கு. ஏன்னா அவரே சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து மானங்கட்டவர்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபேட்மேன் மானங்கட்டாரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா காசை வாங்கி கொண்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இந்த குரூப்லாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேலே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உரின்னு உரிச்சு விட்டாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்க கூட வந்து உசைன் அவர்கள் வந்து நல்ல ஒரு கணவர்ப்பா, நல்ல அவங்க அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தால் கூட நம்ம கூட இருக்க அம்மாவோ அப்பாவோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ அவங்க வந்து நம்மளுக்கு துணையாக இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம கணவர் நம்மளை பார்த்துக்குவார், நம்ம மனைவி பார்த்துக்குவாங்க. அதுதான் அது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உசைன் அவர்களுக்கு வந்து நம்ம பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கணும். சூப்பர். அவர் தான் அந்த வீடியோ எடுக்கிறாரு. அந்த வார்த்தை வந்து சொல்கிறாங்க, சில காலகட்டத்துக்கு அப்புறம் கெட்டு போகிறதுக்கு நான் என்ன மில்க் மேடா செல்ஃப் மேட்ரா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற சேட்டை அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அது கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.